மயூர வாகன சேவன விழான்னு ஒன்று சாமியில் பிரதானமானது. இது வேறு எங்கேயும் நடக்காது, பாம்பன் சாமி மட்டும்தான் நடக்கும். அப்போது பாம்பன் சாமிக்கு மயூர வாகன சேவன விழாவை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னா வர 20ஆம் தேதிக்கு நம்ம ரெடி ஆகிடணும். டிசம்பர் 20 மயூர வாகன சேவன விழாவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போது நம்ம ரெடி ஆகணும்னா டிசம்பர் 20ஆம் தேதி மயூர வாகன சேவன விழா வந்துடுது. அதுக்கு நம்ம முன்கூட்டி ப்ரிப்பேர் ஆகணும். ஏன் அந்த விழா வந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே பாம்பன் சாமியில் இந்த வரவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜிஹெச்சில் படுத்திருந்தார், கால் முறிஞ்சு அட்மிட் ஆனார், ஜோசியர் படித்தார், சண்முக கவசம் அதில் வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போது சண்முக கவசத்தை ஜோசியர் படித்ததுனால தான் சண்முக கவசம் படித்தா இப்படி நடக்கும்னு நமக்கு தெரியுது. ப்ராக்டிக்கல் வேணும். வெறும் தேரில் தான் இருக்குது அது வரைக்கும், அவ்வளோவா அதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு ஜோதிடருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அதான் பக்தி தவம் சிரத்தைன்னு நான் சொல்லின்னு வர்றது. அந்த வகையில் பாம்பன் சுவாமிகளுக்கு கால் முறிஞ்ச உடனே 3 பேராவது அதில் தேறியிருக்காங்க பாருங்கள். அவருடைய உழைப்பும் அவருடைய உணர்வுகளையும் தேடுறாங்க. அந்த 3 பேரும் தேறி அந்த 3 பேர் சண்முக கவசம் படிக்கிறத தொட்டு தான் சுவாமி அதை எழுதுகிறார். மூவரே சண்முக கவசம் சொல்லும் நாவராயினர் அம்மூவரிலும் முன்னாம் திருஅல்லிக்கேணியன் மாபுரங்கொடு நீடு வழங்கினான் எழுதுகிறார். அப்போது அந்த சண்முக கவசத்தை நம்மளும் இப்போ படிக்கலாம்ல. அவர் என்னைக்கு படித்தாரோ அன்றைக்கி படித்தா எப்படி இருக்கும்? அப்போ சாமி கால் முறிஞ்ச நாள் இந்த வருஷம் வர்றது தேய்பிறை சஷ்டி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. நான் என் நம்ம குழுவில் இருக்க எல்லாரும் நான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லிடுவேன். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மயூர வாகன சேவன விழாக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்கோ. அன்னிலேருந்து 11 நாள் விரதம் இருங்கோ. 6 முறை சண்முக கோஷம் படிங்க. பாம்பன் சாமிக்கு சண்முக கோஷம் அவர் படிக்கிறார் ஜோசியர், நீங்களும் படித்து பாருங்கள். அந்த 11 நாளில் ஏதாவது நமக்கும் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத நான் எங்கள் கூட இருக்க எல்லாருக்கும் சொல்லுவேன். அன்றைக்கி ஒரு வேளை உணவாது உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. பழம் பால் அதில் உப்பு இல்லாத சப்பாத்தி, சாமி நிவேதி பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் ஏதாவது ஒரு வேலைக்கு சாப்பிட்டு பாருங்கள். சாமி அந்த 11 நாள் சண்முக கோஷம் படித்து கும்பிட்டு பாருங்கள். இதுதான் நம்ம குழுவில் இருக்க எல்லாம் செய்வாங்க. இது நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் இன்னும் விரிவடைஞ்சு செய்யணும் இல்லைங்களா? அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வீடுகளில் அந்த சுபிட்சங்கள் வரும். 11 நாள் தானே, அது பெரிய விஷயம் இல்லையே. டிசம்பர் 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சாமி காலில் முறிஞ்ச தேய்பிறை சஷ்டி வருது. அதாவது ரிவர்ஸில் போடுவேன். மார்கழி மாதம் அமாவாசை கட்ச பிரதம திதியில் சாமி கால் குடித்து முருகன் காட்சி கொடுத்துருவார் வேலும் மயிலுமா அப்படின்னும் பொழுது அது எதனால என்ன சண்முக கோஷம் படிக்கிறதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 11 நாள் சண்முக கோஷம் நம்மளும் படிப்போமே அப்படின்னு ஆரம்பித்தது தான். இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நான் படிச்சுன்னு இருக்கோம். அதான் நீங்கள் படிக்கிறது 6 முறை சண்முக கோஷம் மட்டும் இதை படித்து பாருங்கள். இந்த 11 நாள் டிசம்பர் 10லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் 11 நாள் ஏதோ ஒரு குரு காணிக்க வைங்க. உங்களால் வர முடிஞ்சால் திருவான்மியூரில் வந்து அந்த விழாவில் கலந்துங்க. இல்லை எங்கே பாம்பன் சாமி விழா பண்ணுறாலும் அங்கே கலந்துங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே பாம்பன் சாமி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஒரு முருகன் கோயிலில் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு 2 பழமாவது வாங்கி வச்சு அந்த ஊரில் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கூட துபாயில் இருக்கவங்களோட இதை பண்ணுவாங்க. என் கூட பழகினவங்க இன்றைக்கி வரையும் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால் அது யாருக்காவது சாப்பிட கொடுங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறது. இதில் வந்து நிறைய பேர் வெற்றி பெற்றுருக்காங்க. அதனால் இந்த விழாவை இதுக்காக விரதம்ன்றது 6 தடவை சண்முக கோஷம் படிக்கிறது மட்டும்தான். 11ஆவது நாள் அசோகசால வாசத்தை படிக்க சொல்லுவேன். படிக்க முடிஞ்சவங்க படிங்க. சண்முக சகசரநாமார்ச்சனை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அதை படிக்கிறவங்க படிக்கலாம். இது வந்து எங்கள் இதில் வந்து நாங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷமாக பண்ணின்னு இருக்கோம். ஜிஹெச்சில் அன்றைக்கி பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி எல்லோரும் இதை பண்ணி வெற்றி பெறணும். நம்ம நோக்கம் என்னென்னா எல்லோரும் வெற்றி பெறணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இப்போ இது எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன், மயூர வாகன சேவன விழாவுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணினா டிசம்பர் 10லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பிரயாணத்துக்கு சுகமான பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அது ஒரு பக்தர் என்கிட்ட கேட்டாங்க, அது என்னங்க நீங்கள் நல்லா சொல்லிட்டு வந்தீங்க சுகமான பயணங்களை பற்றி, ஆனால் எனக்கு திங்கள் ஞாயிறு செவ்வாய்
அது மட்டும் சொன்னீங்க, மற்ற 4 கிழமைக்கு சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் முதல்லையே அதை நான் சொல்லியிருந்தேன். அவங்க சரியாக 2வது தரம் 3வது தரம் எப்போவுமே என்னுடைய இதெல்லாம் வந்து என்னென்ன, 2வது தரம் 3வது தரம் நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா தான் சப்ஜெக்ட் இது, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அது போய் சேரும். முதல்ல சொல்லிட்டேன், திங்கள் வியாழன் ஒரு செட்டு, ஞாயிறு புதன் சனி ஒரு செட்டு, செவ்வாய் வியாழன் ஒரு செட்டு, செவ்வாய் வெள்ளி ஒரு செட்டு. அந்த வகையில் திங்கட்கிழமைக்கு என்னவோ அது வியாழக்கிழமைக்கு, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னவோ அது ஞாயிறு புதன் சனிக்கு, செவ்வாய்க்கிழமைக்கு என்னவோ அது செவ்வாய் வெள்ளி, இப்படி எடுத்துங்கன்னு நான் சொன்னேன். இதுதான் நீங்கள் மறுபடியும் திருப்பி ஏன்னா ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சந்தேகம் எப்படி வந்தாலும் அவங்க யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் இந்த, ஏன்னா அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அப்போ உங்களை அது வெற்றி கிடைக்கணும். அதனால இதை நான் உங்களுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன், இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. எல்லோரும் நிறைய லோனை வாங்கிட்டு, இஎம்ஐ வாங்கிட்டு, எஜுகேஷன் லோனு இது அது எதோ வாங்கிட்டு, ஹவுஸ் லோனை வாங்கிட்டு எவ்வளோ பேர் திணறாங்க. அவங்களுக்கெல்லாம் அதே போல் பணம் கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமலும் திணறாங்க. இந்த பண விவகாரங்கள் நிறைய பேருக்கு என்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது எப்படி தீர்க்கலாம் சாமி அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து ஜோதிடத்துலேயே ஒரு ரகசியம் இருக்குது. கிருத்திகை பூராடம், இந்த நட்சத்திரம் மட்டும் ஞாபகம் எழுதி வச்சுக்கிங்க. கிருத்திகை பூராடம் அந்த தினங்களில் கடன் தீர்த்திங்கன்னா தீர்ந்துடும். கடன் கொடுக்கக்கூடாது, கடன் தீர்க்கணும். கடன் தீர்க்கும் தினங்கள்னு நம்ம ஜோதிடத்தில் இருக்குது. கிருத்திகை பூராடம், அது கிருத்திகை எத்தனை மணிக்கு பிறகுது, மறுநாள் எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். பூராடம் எத்தனை மணிக்கு பிறகுது, மறுநாள் எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நாளில் கடனை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அதில் கொடுத்து பாருங்கள். ஒரு ஆணி செவுத்துல வச்சு அடித்த உடனே போயிடாது. ஒரு 4 தரம் அடிச்சிங்கனாலும் 5வது தரம் ஆணி உள்ளே போயிடும். அதே போல் ஒரு 4 தரம் 5 தரம் கிருத்திகை பூராடம், கிருத்திகை பூராடம், கிருத்திகை பூராடம், இதிலேயே கடனை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ரகசியங்களை நீங்கள் டைரெக்டாக சொல்ல முடியாது, அவங்க வேறு ஒரு குழப்பின்னு இருப்பாங்க. நீங்கள் ரகசியங்களை உங்களை வெற்றிகளுக்கு பயன்படுத்துங்க, அவங்களுக்கு யாருக்கா வெற்றிகளுக்கு பயன்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு யாராவது பணம் தராமல் ஏமாற்றிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட கிருத்திகை அல்ல பூராடத்தில் கொஞ்சம் வாங்கிடுங்க. அப்புறம் அவங்க கடன் தீர்ந்துடும். அவங்களுடைய கடன் நமக்கு வந்தால் தானே நம்ம பிரச்சனை தீரும். நம்ம ஏமாந்துன்னு இருக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால் அவங்க நமக்கு தர வேண்டிய நேரத்தில் இதில் வாங்கிடணும். அதனால் இதில் வந்து கிருத்திகை பூராடம்ங்கிறத 2 கவனிச்சிங்க. அதே போல் ஒரு 12 நட்சத்திரம் கொடுப்பாங்க பஞ்சாங்கத்தில். ஆதிரு பரணி கார்த்திகை ஆயில்யம் மகம் முப்பூரம் கேட்டை தீதிரு விசாகம் சுவாதி சித்திரை மகம் ஈராறுன்னு 12 நட்சத்திரம் கொடுப்பாங்க. இதில் பாய்தனில் படுத்தார் தேரார், அந்த காலத்தில் வழிப்பிரயாணம் போனவங்க வரமையிலார் கடன் வாங்கணும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கிறேன். அதனால் அதாவது அது என்னதுன்னா திருவாதிரை, ஆதிருன்னு திருவாதிரை, ஆதிரு பரணி கிருத்திகை, ஆதிரு பரணி கார்த்திகை, ஆயில்யம் மகம், முப்பூரம்னா பூரம் பூராடம் பூரட்டாதி, முப்பூரம் கேட்டை தீதிரு விசாகம், விசாக நட்சத்திரம், சித்திரை மகம் ஈராறும், சித்திரை மகம். இந்த 12 நட்சத்திரங்களில் நீங்கள் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். 80ஆம் பக்கமும் வாசன் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல முன்ன பின்ன வரும். அதில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தவிர்க்க முடியாமல் போகிறீங்க, அது வேறு. வெளிநாடுன்னு ஒன்று போகிறீங்கல்ல, அதில் கொஞ்சம் நட்சத்திரம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லாம் வெளியெங்காவது தங்கிட்டு அப்புறம் இப்போ ஃப்ளைட் ஏறணும். ஃப்ளைட் டிக்கெட் அப்படி வந்துட்டாக்கா வெளியெங்காவது தங்கிட்டு முதல் நாளே நல்ல நாளில் தங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே நான் சொல்கிறவங்கலேருந்து கேட்குறவங்கலேருந்து பார்க்குறவங்களும் உலகத்தில் பிறந்த அத்தனை கோடி மக்களும் இதில் தான் வந்து போகணும். அந்த மாதிரி ஒரு சூட்சம ரகசியங்கள் இதில் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இது இந்த 3 பாட்டை படிக்கிறது ஒரு பகுதி. ஷண்முக கவசம் என்பது வேதம், ஷண்முக கவசம் என்பது வேதம். இந்த 3 பாட்டும் ஆகமும். இதை ஏற்கனவே ஜிகிட்ட சொன்னேன். ஆனால் அது திருவலங்க திரட்டு 2ஆம் காண்டம் பார்
உன் விலகை தருத்தி விடும்னு சொன்னேன். அதெல்லாம் எங்கேயும் வரலாமல் இருக்க வருதான்னு பாருங்கள். இன்னொன்று எழுதுவார். குடிலை மெய்க்கூறும் குருவடிகளேயும் கொடியென போமாறு கோயிலும் மிடிமடன் கொய்குகனை நாடு குமரகுருதாசன் செய் திருவலங்க திரட்டு அப்படின்னு மிடி அறியாமையும் வறுமையும் விலகும். வறுமைங்கிறது உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி பிணி, பண பிரச்சனை கிடையாது. இது வறுமைன்ற அந்த பக்கம் எடுத்து போகிறது வேறு. இங்கே வறுமைங்கிறது உயிருக்குரிய பிணி. அந்த பிணி என்னது அப்படின்னு சொல்கிறது இப்போ இதில் இந்த 153 54 உங்களுக்கு வரும். இப்போது என்ன விஷயம் எடுக்கணுன்னாக்கா, ஆகமம் சொல்கிறது அது வேதம், இது சொல்கிறது ஆகமம். அப்போது அந்த ஆகமத்தை நம்ம பார்க்கணும். இயமம் நியமம் ஆசனம் அப்படின்னு 3 எடுத்துங்க. அப்போ அது 3மே அந்த வா லா ர அப்படிங்கிறதுல வந்துடுது. அது என்ன சொல்லிட்டேன், மண் பூதம் நீர் பூதம் நெருப்பூதம். அப்போது முதல்ல அந்த ஆசைகளை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை 3 விடணும். அப்போ 3வது அந்த வரக்கூடிய அந்த இதில் ஓடுன்னு ஓடின்னு இருக்கான், பணத்துக்காக ஓடிட்டுருக்கான். அவனுக்கு உட்காருடான்னு வைக்கிறது தான் ஆசனம். முதல்ல அவன் உட்காரணும், சதுரங்க பந்தத்தில் உட்காரணும். அதனால் சதுரங்க பந்தத்தை அங்கே கொடுத்துருக்காரு சுவாமி. மிச்சம் இருக்குல்ல, பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி, இந்த 5ம் இதில் வந்துடுது. இப்போ இந்த 3 பாட்டில் வந்துடுது. அந்த 3 அதில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த 5 வர்றது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் மனம் அடங்கும் பயிற்சி எடுக்கிறது தான் பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றது மூச்சு எடுக்கிறது, மூச்சை விடுறது, 12 எடுக்கிறது, 8 எடுக்கிறது, 12 விடுறது. அது ஒரு வகை, அது 200 வகை. ஆனால் இந்த சுவாமி டெக்னிக் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் சிவம் இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த டெக்னிக்கு முதல் தானு வளைய பயிற்சி அப்படின்னு வரோம். இது ஏன் சொல்லியிருக்கேன்னா, என்ன சொல்லிட்டேன், வலது முழங்காலை வலது உள்ளங்கையால் வில் போன்று தடவ வேண்டும், தடவி கொண்டிருக்க வேண்டும். இது 48 மாத்திரை அளவு அப்படின்னு சொன்னேன். அப்போ நேரம் அது வலது புறமாகன்னு வரும். அப்போ கீழேருந்து மேலே ஸ்ட்ரெயிட் கொடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வளைவு கொடுங்க. அதுதான் அதில் பண்ண போகிறது. அது 48 மாத்திரை. அதுக்கு ஆக்சுவல் 16 மாத்திரை. ஆக்சுவலாக செஞ்சிங்கன்னா 16 மாத்திரை ஆகுது. அந்த 16 மாத்திரை செஞ்சிங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது. சரி, 16 மாத்திரை என்னான்னு தெரிஞ்சால் தானே அதை பற்றி நம்ம ரெடாக போக முடியும். அப்போ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. மாத்திரைக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, சாமியே குத்துருவார். குறியில் எழுத்துக்கள்லாம் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள்லாம் 2 மாத்திரை. இப்படி எடுத்துங்க ஈஸியாக. நெடில் எழுத்தில் ஒரு பாட்டு எடுத்துங்க, குறியில் எழுத்தில் ஒரு பாட்டு எடுத்துங்க, நெடில் எழுத்தில் ஒரு பாட்டு. நான் இப்போ தமருக பந்தம் அப்படின்னு எடுத்துங்க. நான் இப்போ அதான் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க தொட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தமருக பந்தத்தில் மொத்தம் கீழே செய்யுளில் பாருங்கள் 28 எழுத்து இருக்கும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்யுள் கணக்கு நம்பர் கணக்கு, அப்போ அதில் நீங்கள் எடுத்துங்க. அப்போது வேலா வியா வீரா கோலா கோதே ராராமா மாலா வேணை மாமாக்கா காலாலாதே காக்காவை. இதை கொஞ்சம் என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் நிறுத்தி ஸ்லோவாக சொன்னீங்கன்னா 2 மாத்திரை வரும். இப்போ நான் சொல்கிறது ஒரு 1.25 மாத்திரை சொல்லியிருக்கேன். வேலா வியா வீரா கோலா கோதே ராராமா மாலா வேணை மாமாக்கா காலாலாதி காக்காவே இப்படி சொல்லிட்டு வில் போடணும். அர்த்த பத்மாசனம் அப்படிங்கிற முறையில் சாமி கடைசியாக நமக்கு காட்டுறாங்க. அந்த காட்சி கோலத்தை நம்ம மனசில் நினச்சிக்கிடணும். குருவே நினச்சிங்கன்னா அதே கோலத்தை நம்ம உட்காரத்துக்கு முயற்சி எடுக்கணும்.
அப்போ இந்த அர்த்த பத்மாசனம் அர்த்தம்னா பாதி, பத்மம்னா தாமரை, ஆசனம்னா அமர்தல். அப்போ அந்த தாமரை இதில் நம்ம உட்கார்ந்துருக்கப்பல நினச்சிக்கிடணும். அப்போ வலது காலை மேலே தொடையில் வச்சிட்டிங்கனாக்கா இது அர்த்த பத்மாசனம். முடிஞ்சவங்க வரைக்கும் இதை செய்யுங்க, இல்லை சாதாரணமாக நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சவங்க இதையும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். இதை உட்காந்து தான் சாமியோட கடைசி நாள் நிகழ்ச்சி. அப்போ இதில் என்ன பண்ணணும், முதல்ல இந்த இது தானு வளைய பயிற்சின்னு சொல்லும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வலது பக்கமாக போகணும் அப்படிங்கிறார். அப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி போகணும், இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி இங்கே வரும்பொழுது இங்கே வளைவாக வரணும் அப்படிங்கிறது சொல்கிறார். வலது முழங்காலை வலது உள்ளங்கையால் இப்படி வலப்புறமாக மேல் பக்கமாக தடவி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி வரும்பொழுது இது 48 மாத்திரை கணக்கு கொடுக்குறாங்க. நெடில் எழுத்தில் சொன்னோம்னாக்கா 24 எழுத்து சொன்னோம்னா 48 மாத்திரை வரும். இது தமரக பந்தத்தில் ஆல்ரெடி 28 எழுத்து இருக்குது. அதே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது முருகனையும் கும்பிட்டா, பழனியாண்டியும் கும்பிட்டாப்புல இருக்குது, சிவனையும் கும்பிட்டாப்புல இருக்குது. அது முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது காயத்ரியை சொல்லிவிட்டு, சண்முக காயத்ரியை சொல்லிவிட்டு அந்த தசாக்கரி மந்திரம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதை செஞ்சாலும் 48 மாத்திரை வருது. இது எப்படி செய்யணும்னா, இப்போ இந்த மாத்திரையை மட்டும் கணக்கு வச்சு ஸ்லோவாக செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மனம் அடக்கும் பயிற்சி, இது மூச்சு அடக்கும் பயிற்சி அல்ல. இது பிராணாயாமம், மனம் அடக்கும் பயிற்சி. இப்போ இது வேலா வீயா வீரா கோல கோதேராமா மாலவேணை மாமகா காலாதே காக்காவே. இப்போ 56 மாத்திரை பண்ணியிருக்கோம். அந்த சாமி கணக்கு பண்ணி நெட்டு எழுத்து செய்யலை, நிதானமாக சொன்னோம்னா ஒரு எழுத்துக்கு 2 மாத்திரை. இதே போல் காயத்ரி சொல்லி, சண்முக காயத்ரி சொல்லி இந்த 6 தசாக்கரி மந்திரங்களை ஏற்கனவே முதல்ல கொடுத்துருக்குறேன். அந்த தசாக்கரி சாமி கொடுத்தது, பரிபூரண கொடுத்தது, தகராலை ரகசியம் கொடுத்தது, அதுலேருந்து இப்போ சொல்ல போகிறோம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத் சௌம் சரவணபவாய நமக. ஓம். இது ஆரோக்கியம் வர்றது. இதே பணம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீம் சரணமாய சொல்லணும். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத் ஸ்ரீம் சரவணபவாய நமக. இப்படி பண்ணிங்கன்னா அதில் 48 மாத்திரை வந்துடுது. இதெல்லாம் ஸ்லோவாக பண்ணோம். அது சொல்கிற அளவுக்கு இதை மெதுவாக தடையிட்டு இருக்கணும். இந்த இடத்த வலது முழங்காலையும் அதை வில் போன்று மெதுவாக தடணும். முதல்ல ஸ்ட்ரைட்டாக போகணும் இப்படி. ரெண்டாவது வரும்பொழுது இப்படி லைட்டாக வளைஞ்சி வில் போல் தானு வளைய பயிற்சி அப்படின்ற இதில் ரகசியம். இதை செஞ்சுருந்தால் முன்னோர்கள் 21 தலைமுறை 21 லட்சம் பேர் வராங்க. அவங்களெல்லாம் மோட்சம் போனால் தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். நம்ம அவங்களுக்காக நம்ம உடம்பு எடுத்துருக்கிறது நம்ம மட்டும்தான். இப்போது அவங்களெலாம் இப்போ உடம்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இதை பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் இதில் நடக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இது 48 மாத்திரை வந்துடும். இப்போ இப்போ ரெண்டாவது சொன்னது 48 மாத்திரை வரும், அளவு வரும். அதுதான் சாமி சொல்கிறார், 48 மாத்திரை செய்யணும் இந்த தானு வளைய பயிற்சியை அப்படிங்கிறார். இப்போது அப்படி செஞ்சால் அது என்ன, அதுதான் இப்போ இந்த புக்கில் போட்டிருக்குது. இதை படிக்கலாம்னா இதை படிச்சுன்னு சொல்லிடுறேன். 152வது பாட்டுக்கு விளக்கம். வலது முழங்காலை ஒரு முறை வலமாக சுற்றுவதாகிய ஜானு மண்டலம் என்பது தானு மண்டலம், தானு வளையம் கொடுப்பாரு, ஜானு மண்டலம் இது கொடுப்பாங்க. 16 மாத்திரை ஆகிறது. இது 48 மாத்திரையாக நிகழ வேண்டும். அப்படி செஞ்சால் ஒரு பிராணாயாமம். அப்படி செஞ்சால் ஒரு பிராணாயாமம். இப்போ என்ன சொல்லிட்டோம், 3 பந்தம். முதல்ல என்ன பண்ணோம்,
யமம், நியமம், ஆசனம். ஒன்றும் இல்லை, யமம் நியமெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ஈஸியாக டெக்னிக் சொல்லித்தரேன். 2 மணி நேரம் செல்ஃபோனு டிவி பார்க்காதீங்க காலையில், அது யமம் தான். நைட்டில் 2 மணி நேரம் செல்ஃபோன் டிவி பார்க்காதீங்க, அது யமம். நீங்கள் ரொம்ப ஈஸி, ரொம்ப நிறையெல்லாம் போயின்னு இருவானா, இதை பண்ணாதா அதை பண்ணாதா அதெல்லாம். அப்புறம் முதல்ல இந்த சாமிடி டெக்னிக்கு வரும் பொழுது இதில் என்னதுன்னா மனம் தடைப்பயிற்சி. இப்போ இது வந்து மூச்சு பயிற்சி இல்லை, மனத்தை தடை பண்ணுற பயிற்சி. மனம் வெளியே எங்கேயும் போகாமல் அவங்க உடம்போடு மனமைய கோசம் நிற்க வைக்கிறது தான் இதில் சாமி கொடுக்குற ட்ரைனிங். அப்போது யாராவது பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோனை 2 மணி நேரம் பார்க்காம இருந்தான்னா, டிவியை 2 மணி நேரம் பார்க்காம இருந்தால் மனம் ஒழுங்காகவே இருக்கும். காலையில் 2 மணி நேரம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்க, இல்லை சைலண்ட்டில் போட்டுருங்க. ராத்திரி 2 மணி நேரம் சைலண்ட்டில் போட்டுருங்க. 4 மணி நேரம் போட்டால் போதும். எப்படியும் ஒரு 8 மணி நேரம் தூங்க போகிறீங்க, 12 மணி நேரம் ஓடி போகுது. பகலில் ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு கொள்றது ஆகிடுது. அப்புறம் மற்ற ஒரு 4 மணி நேரம் தான் உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று போகும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த இஎம்எம் அப்படிங்கிறது செல்ஃபோனை இன்னையிலேருந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க காலையில் 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் நான் பார்க்கலை அப்படின்றத அதை கட் பண்ணிவிட்டு உட்கார, டிவி பார்க்கல செல்ஃபோன் பார்க்கலன்னு சொல்லி 4 மணி நேரம் என்ன வந்தாலும் ரைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சுவிட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள். அதான் இஎம்எம். இப்போ இன்றைய உலகத்துக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு அது இஎம்எம். சரிங்களா? நியமங்கிறது இப்போ நான் சொல்கிறோம் இல்லையா, இந்த தானு வேலையை பயிற்சி டெய்லி அந்த 2 மணி நேரத்தில் உட்காரத்துக்கு முயற்சி பண்ணி செய்ய பாருங்கள். அது ஆசனம்ங்கிறது உட்கார்றது. உட்கார போகிறீங்க, பணம் 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 எவ்வளோ சம்பாதிச்சு ஒன்றுமே இல்லை. அப்போ நேரத்துக்கு அதுக்கு போயின்னு இருக்கணும், அது ஒரு போகும். மற்ற நேரத்தில் போங்க, 4 மணி நேரம் இதுக்கு ஒதுக்கி பாருங்கள். அப்போ இயமம் முடிஞ்சு போகுது, நியமம் முடிஞ்சு போகுது, ஆசனம் முடிஞ்சு போகுது. 3 விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துட்டேன். கவனித்து பாருங்கள். முதல்ல 2 மணி நேரம் காலையில் செல்ஃபோனை டிவியை தொடாதீங்க. ராத்திரி 2 மணி நேரம் செல்ஃபோனு டிவியை தொடாதீங்க. அது மட்டும் பண்ணால் இஎம்எம் வந்துடும் உங்களுக்கு. இந்த டெக்னிக்கில் வந்துடும். நியமங்கிறது அந்த சமயத்தில் எப்படியாவது நீங்கள் இந்த மாதிரி சாமி உட்கார்ந்தா போல் அர்த்த பத்மாசனத்தில் உட்காருங்க. சாமி கடைசியாக காமிச்சு கொடுத்தது அந்த ஃபோட்டோவெல்லாம் இப்போ பாருங்கள். கோஸ்தாயிச்சுல ஃபோட்டோவெல்லாம் நான் இதில் காட்ட சொல்கிறேன் ஜிக்கிட்ட. நீங்கள் பாருங்கள், அர்த்த பத்மாசனம்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை காட்ட சொல்கிறேன். அது நீங்கள் பாருங்கள். நிகழ்ச்சி முடியும்போது ஃபோட்டோ எடுத்து அவர் கொடுத்துருவார். அந்த நிலையில் ஒரு கால் வலது, ஒரு இதில் வந்து வலது கால் எடுத்திங்கன்னா கரெக்டு. அதில் வலது காலும் ஒரு போட்டு தியானம் பண்ணுறதுக்கு வச்சுங்க. அதே சமயம் அதே நேரத்துக்கு இடது காலையும் இந்த பக்கத்தில் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தண்டுவடமும் உடம்பும் மூளையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த பத்மாசன பயிற்சியே அதுதான். சாமி அது எழுதுகிற ஆசனங்களில் சிறந்தது பத்மாசனம், முத்திரைகளில் சிறந்தது சின்முத்திரை அப்படின்னா சாமி கொடுக்குறாரு. அதனால இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இன்னொன்று செய்யுங்க. இப்போ முத்திரன்னோடனே டக்குன்னு அது ஞாபகம் வந்து அதை சொல்லிடுறேன். இதில் 2 முத்திரையை இதில் நீங்கள் செய்ய வேண்டி வரும். 3 முத்திரைக்கு இதில் வருது, 3 விஷயம் வருது. அது பின்னாடி கடைசியில் நான் சொல்லுவேன், நாம் கேட்டுக்குங்க, எல்லாம் அப்புறமா கேளுங்க. இப்போ நம்ம கரெக்டாக சப்ஜெக்ட் வரும் பொழுது 48 மாத்திரை காலம் நிகழ்வது ஒரு பிராணாயாமம்னார். அப்போது நெடில் எழுத்துக்களை இப்போ 28 எழுத்து வருது. அந்த 7 எழுத்து ஒரு வரி இல்லைங்களா? தமருக பந்தம் படிச்சிங்கன்னா 7 எழுத்து ஒரு வரி. அப்போ 4 7 28 எழுத்து வருது. அந்த 28 எழுத்துக்கு 56 மாத்திரை வருது. அப்போ அது நிதானமாக ஸ்லோவாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி. நமக்கு இதில் பின்னாடி சொல்ல போகிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு அது கொஞ்சம் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். 48 மாத்திரை செஞ்சாக்கா ஒரு பிராணாயாமம். 24 மாத்திரைகள் செய்தால் அது அரை பிராணாயாமம். அது கொஞ்சம் தாழ்வு தான். 12 மாத்திரை செஞ்சால் அது கால் பிராணாயாமம், அது ரொம்ப குறைவு தான். சார் இதுவுமே செய்ய முடியல, சிட்டிங்க நேரம் உட்காருங்கிறாரு. அது எது பண்ண முடியாது பண்ணுங்கிறார். 4வது ஸ்டெப் கொடுக்குறாரு, சிட்டிகை போட்டு இந்த நேரத்தில் உட்காருங்கிறார். அப்போது சாமி கடைசியாக நம்ம உட்கார்ந்தது நிட்டைன்னு எடுத்தோம் இல்லையா, நவசக்தி 4 8
நீங்கள் அங்கே தான் நீங்கள் வரணும் மறுபடியும். அப்போ சாமி நமக்கு கடைசியாக கொடுத்துட்டு போனது ஒரு வரம் வந்து நம்ம என்ன லெவலில் நம்ம யாரும் எந்த லெவலில் தேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பாட்டெல்லாம் படிக்கலை, அவர் புக்கெல்லாம் படிக்கலை, தமிழும் மாறி போச்சு. 100 வருஷம் தமிழ் இன்றைக்கி மாறி போயின்னு இருக்குது, தொட்டு கும்பிட்டுன்னு இருக்கிறோம். அதனால் அவரே வந்து கடைசியாக ஒரு சமிக்ஞை காமிச்சிட்டு போகிறார். எப்படி தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை காமிச்சாரோ அதே போல் பாம்பன் சாமிகள் நமக்கு ஒரு நிட்டை நிலையை கொடுத்து அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்து இந்த மாதிரி உட்காருன்னு காமிச்சு அதில் தானு வலையை பயிற்சி பண்ணுன்னு கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த 152வது பாட்டு திருவலங்கத்திரட்டு 2ல் கொடுக்குற ரகசியங்களில் முதல்ல ஒன்று சொல்லிட்டு வரேன். இப்போது அதுக்கப்புறம் இது என்ன பலன், நம்ம எப்பவுமே நம்ம மனித மனம் நான் இது செஞ்சால் எனக்கு என்னப்பா கிடைக்கும் அதான் எழுதுகிறாரு. அவர்கள் அடிப்படையில் வைத்து கொள்ளலாம், அப்படி கைநுடியால் வைத்து கொள்ளலாம். அப்புறமா புகழ்தற்கு அரிய பெரிய வாழ்க்கையில் ஈடுபட விரும்பும், புகழ்தற்கு அரிய பெரிய வாழ்க்கையில் ஈடுபட விரும்பும் அன்பர்களே, தேவர்களெல்லாம் வணங்குற முருகப்பெருமானை நீங்களும் வணங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாமரை மலர் போன்ற அந்த பாதங்களை நீங்கள் வணங்குறது, இந்த பாதம் முருகன் பாதமை நினச்சி பண்ணுறது, அதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம். இந்த பாட்டிலையும் அதில் நுவலரும் பெரிய வாழ்க்கை நுழை விருப்புதித்த பேர்கால் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போது யாரெல்லாம் பெரிய வாழ்க்கையில் வாழணும்னு நுழைய விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த முத்திரையை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போது இந்த 152வது பாட்டுக்கு இந்த விளக்கம் இதுவரைக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு இந்த புத்தகம் வாங்கி தர சொல்கிறேன், இதை பாருங்கள். இதை என்ன முதல் இந்த ஒரு பாட்டை சொன்னேன், அடுத்த பாட்டு எடுக்க போகிறேன். இப்போ 153வது பாட்டு.